வணக்கம் நேயர்களே. மலையக மாணவர்களின் மேம்பாடு சார் கருத்துக்களை முன்வைப்பதற்காக நாம் இன்று சந்திக்க இருக்கும் ஆளுமைகள் பதுளையில் கடமையாற்றும் 3 பாடசாலை அதிபர்கள். இவ்வாளுமைகளிடம் இம்மாணவர்களின் மேம்பாடு சார்ந்து பல விடயங்களை கேட்டறிவோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கிறீர்கள்? அனைவரும் நலமா இருக்கும் மேடம். நல்லது. முதலில் உங்களை பற்றிய ஒரு சிறியதொரு அறிமுகம். எனது பெயர் வடிவேல் நிரோஷன் மேடம். நான் பதுளையில உள்ள உவா மாகாணத்தை சேர்ந்த பாடசாலை ஒன்றுல அதிபராக கடமையாற்றினேன். என்னுடைய பாடசாலை கலைமகள் தமிழ் மகா வித்தியாலயம். அது சார்ந்து மேடம் நிறைய சமூக சேவை தொடர்பான விடயங்களையும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். பெருமைப்படுறோம். தங்களுடைய எழுத்தாணி ஊடாக எங்களுடைய பாடசாலையில பல்வேறு முன்மாதிரியான வேலை திட்டங்கள் நடைபெறுது. நிறைய மாணவர்கள் கற்கின்ற மலையக மாணவர்கள் கற்கின்ற ஒரு பாடசாலை மேடம். எனவே உங்களுடைய பங்களிப்பு மட்டும் எங்களுடைய பாடசாலைக்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதையும் சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. சிறப்பு. சகோதரன் நீங்கள். வணக்கம் மேடம். நான் கேசவன் பிரபாகரன், உவா மாகாணத்தில் பசறை தமிழ் தேசிய பாடசாலையின் அதிபராக கடமையாற்றுகின்றேன். எங்களுடைய பாடசாலை ஒரு நகர்ப்புற பாடசாலையாக இருந்தாலும் 95% மாணவர்கள் மலையக பெற்றோர்களுக்கான மாணவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். தரம் 1 தொடக்கம் தரம் 13 வரை விஞ்ஞான கணித பிரிவு உட்பட அனைத்து பிரிவுகளும் கொண்ட ஒரு 1AB பாடசாலை. உண்மையில் உங்களுடைய எழுத்தாணி ஊடாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்நிலை ஊடான வழிகாட்டல், கல்வி வழிகாட்டல் என்பது ஒரு பெரிய ஒரு கை கொடுப்பாக நாங்கள் கருதி கொள்கிறோம். எங்களுடைய சவால்கள் தடைகளுக்கு ஒரு உறுதுணையான ஒரு செயற்பாடாகவும் நாங்கள் கருதுகிறோம். அதற்கு எங்களுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடம், நான் என்னுடைய பெயர் செல்லையா முத்துக்குமார். நான் உவா மாகாணத்துல பதுளை மாவட்டத்துல மருள்சீமை என்ற ஊர்ல மருள்சீமை தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு அதிபராக இருக்கின்றேன். சுமார் 910 பிள்ளைகள் இங்கே கல்வி கற்கின்றார்கள். முற்றும் முழுதிலும் பெருந்தோட்ட சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைகள் தான் இங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில திட்வா புயலினாலும் மருள்சீமை பிரதேசம் வெகுவாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். இருந்தாலும் பிள்ளைகள் இங்கே நம்முடைய தோட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியிலே சிறந்த பங்களிப்பினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல மருள்சீமை பிரதேசம் அண்மை காலமாக சுற்றுலா பிரயாணிகளையும் ஈர்த்து எடுக்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்றது மேடம். அதே போல பாடசாலை அதிபர் என்ற வகையில நானும் எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்களும் சேர்ந்து பல்வேறு சமூக பணிகளிலும் சமூக தொண்டுகளிலும் ஈடுபட்டு வருகிறோம் மேடம். தேங்க்யூ மேடம். தொடர்ந்து கவனிப்போம். கல்வி மேம்பாட்டில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நிச்சயமாக பாடசாலை அதிபர்கள் என்ற வகையில் நீங்கள் பல சந்தர்ப்பங்களில் மிக ஆழமாக சிந்தித்திருப்பீர்கள். அது சார்ந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய முடியுமா? உண்மையில மேடம், மலையகம் என்பது பாத்தீங்கன்னு சொன்னா பெருவாரியாக பெருந்தோட்டத்துறையை சார்ந்த மக்கள் செறிந்து வாழும் ஒரு பிரதேசம் எங்களுடைய பிரதேசம். எங்களுடைய முத்துக்குமார் அதிபர் அவர்கள் கூறியது போல, அதே போல எங்களுடைய பிரபாகரன் அதிபர் அவர்கள் கூறியதுக்கு இணங்க எங்களுடைய பிரதேசங்கள்ல தோட்டத்தை அண்மித்த பாடசாலைகள் நிறைய இருக்கின்றது. அதே போல நகரத்தை அண்மித்த ஒரு சில பாடசாலைகள் இருக்கின்றது. இந்த நகரத்தை அண்மித்த பாடசாலைகளிலும் இந்த பெருந்தோட்டத்தை அண்மித்த பாடசாலையிலும் அதிகமான மாணவர்கள் எங்களுடைய கூலி தொழிலாளி மாணவர்களாகத்தான் கூலி தொழிலாளி பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்க நாங்கள் எங்களுடைய மலையக பாடசாலைகள்ல பல்வேறு சவால்களை நாங்கள் சந்திக்கின்றோம் மேடம். கல்வி ரீதியாக அதிலே முக்கியமான சவால் எனும் பொழுது எங்களுடைய மலையக மாணவர்களுடைய போசாக்கு நிலை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறது. எங்களுடைய மலையக மாணவர்களுடைய போசாக்கு பிரச்சனைக்கான முக்கியமான காரணமாக இருக்கின்ற விடயம் என்னவென்று கேட்டால், எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் மலையகத்திலே கூலி தொழிலாளியாக வேலை செய்கிறார்கள். ஒரு கூலி தொழிலாளிக்கு கிட்டத்தட்ட 1750 ரூபா போல இப்பொழுது அவர்களுடைய சம்பளம் கிடைக்கின்றது. பெருவாரியான வீடுகளிலே இந்த தொழிலாளர்கள் என்பவர்கள் பெற்றோராக இருக்கிறார்கள், அதாவது தாய் அல்லது தந்தையாக இருக்கிறார்கள். சில இடங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது தந்தை இல்லாத குடும்பங்களும் இருக்கிறது, தாய் இல்லாத குடும்பங்களும் இருக்கிறது. அது மாத்திரமன்றி சில நேரங்களிலே தாய் தந்தைகள் இருந்தாலும் கூட
தாய் தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே இந்த குடும்பத்தினுடைய பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகளும் சிக்கலும் இருக்கின்றபடியினாலே எங்களுக்கு இந்த மாணவர்களை முன்னோக்கி நகர்த்துவதிலே பல்வேறு சவால்களை நாங்கள் பாடசாலை அதிபர்களாக நாங்கள் எதிர்கொள்கின்றோம். இதுல பிரதானமான சவால்கள் மாணவர்களுடைய முதலாவது நான் முன்பு கூறியது போல போசாக்கு. தன்னுடைய தாய் அல்லது தன்னுடைய தந்தையினுடைய வருமானத்தை மாத்திரம் கொண்டு இந்த சமூகம் தன்னுடைய சகல தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றபடியினாலே அந்த சகல தேவைகளையும் பூர்த்தி செய்வதிலே அவர்களுக்கு பணப்பற்றாக்குறை அல்லது பொருளாதார ரீதியாக அவர் சிக்கல்படுகின்றபடியினாலே சில நேரங்களிலே அவர்கள் தன்னுடைய போசாக்கு ரீதியாக தன்னுடைய ஊட்டத்தை பெற்றுக் கொள்வதிலே பல்வேறு சவால்களை சந்திக்கிறார்கள். எனவே இந்த கூடுதலாக மாணவர்கள் நாங்கள் அவதானிக்கின்றோம். வகுப்பறையாக இருக்கட்டும் அல்லது காலை கூட்டங்களாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய காலை உடற்பயிற்சியாக இருக்கட்டும், இவ்வாறான நிகழ்வுகளிலே மாணவர்கள் கலந்து கொள்ளுகின்ற நேரம், பங்கு பற்றுகின்ற நேரம், இந்த மாணவர்கள் மயங்கி விழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கின்றோம். இதை நாங்கள் தேடி பார்த்த பொழுது இந்த மாணவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டிலே பொருளாதார பிரச்சனையின் காரணமாக உணவு இல்லை அல்லது உணவு இருந்தாலும் கூட போசாக்கான உணவை பெற்றுக் கொள்வதிலே அவர்களுடைய பிரச்சனை இருக்கிறது. எனவே அல்லது தன்னுடைய காலை ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இந்த மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், மயக்கம் போன்ற பல்வேறு நிலைக்கு உட்படுகிறார்கள். எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்தும் உடனடியாக மாணவர்கள் தன்னுடைய கல்வியை தொடர முடியாது, வீடு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த போசாக்கு என்பது இந்த மாணவருடைய வரவு அல்லது பாடசாலை கல்வியிலே கற்கக்கூடிய அவர்கள் ஆர்வம் காட்டக்கூடிய அந்த அளவை மிகவும் குறைத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே நான் நினைக்கின்றேன் இந்த மலையக மாணவர்கள் இந்த போசாக்கு பெரும்பான்மையான மாணவர்கள் போசாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் கூட, எனவே இந்த கூலி தொழிலாளருடைய பிள்ளைகள் தன்னுடைய போசாக்கின்மையின் காரணமாக தன்னுடைய கற்றலிலே இடர்படக்கூடிய வாய்ப்பை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே அடுத்த விடயமாக நாங்கள் அவதானிக்கின்றோம் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் நோக்குகின்றோம். நான் முன்பு கூறியது போல ஒன்று எங்களுடைய பெற்றோர்கள் தங்களிடம் இல்லை அல்லது தன்னுடைய பாதுகாவலரிடம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். தாயை விட்டு பிரிந்த குடும்பங்கள் இருக்கிறது. வெளிநாட்டு சூழலில் வாழுகின்ற தாய் தன்னுடைய பாட்டி அல்லது தன்னுடைய தாத்தா போன்றவர்களுடைய வாழ்கின்ற காலங்களிலே அவர்களுடைய அந்த பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. தன்னுடைய தாய் இருந்து அரவணைப்பது போன்றல்ல, தன்னுடைய வயது முதிர்ந்த தன்னுடைய தாத்தா அல்லது பாட்டி அவர்கள் இருந்து அரவணைக்கின்ற நேரம் அவர்களை மீறி செல்லக்கூடிய சில சந்தர்ப்பங்களை நாங்கள் அவதானிக்கின்றோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்பொழுது மலைய பிரதேசங்களில் சில இடங்களிலே பார்க்கும் பொழுது சிறு வயதிலே பிள்ளைகள் நிறைய திருமணம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் இருக்கின்ற அந்த சூழல் அல்லது பிள்ளைகளுடைய பாதுகாப்பு போன்ற பல்வேறு சிக்கல்களினாலே இந்த சிறுவயது திருமணம் போன்ற பல்வேறு காரணங்களினாலே தன்னுடைய மாணவர்கள் தன்னுடைய கல்வியை தொடர முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே முதலாவது மலையக மாணவர்களிடத்திலே போசாக்கு தொடர்பான சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. அது ஒரு காரணமாக இருக்கிறது அவருடைய கல்வியிலே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு. இரண்டாவது பிரச்சனையாக தன்னுடைய பொருளாதார பிரச்சனையின் காரணமாக பெற்றோர் மாணவர்களிடத்திலே இராது கைவிட்டு வேறு இடங்கள் வெளிநாடு போன்ற தொழில்கள் செல்கின்ற நேரம் அவர்கள் இருக்கின்ற இடங்கள் சில நேரம் பாதுகாப்பு இல்லாத இடங்களாக இருக்கின்றபடியினாலே மாணவர்கள் சில நேரங்கள்ல அல்லது மாணவிகள் சிறு வயதிலே சில நேரங்கள் திருமணங்கள், காதல் போன்ற விடயங்களில் ஈடுபட்டு தன்னுடைய கல்வியை இடைநிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே இந்த பிரதானமான இரண்டு விடயங்கள் எங்களுக்கு பாரியோடு தடையாக இருக்கிறது. இந்த காலங்களிலே மாணவருடைய கல்வியை முன்னோக்கி நகர்த்துவதற்கு இன்னும் எங்களுடைய அதிபர்கள் இருக்கிறார்கள். அவருடைய அனுபவங்களையும் இதோடு பகிர்ந்து கொள்வார்கள். நன்றி. நிச்சயமாக அவர்களுடைய அனுபவங்களுக்கு போவதற்கு முன்பு ஒரு துணை கேள்வியாக அவர்களிடமே இதை வைக்கின்றேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறீர்கள். அப்படி வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பெற்றோர்களின் வருமானம் நிச்சயமாக கூடுதலாக இருக்கும் சராசரி குடும்பம். அவர்களுக்கு எப்படி இந்த போசாக்கின்மை என்பது கிடையாது? அதாவது எப்படி அவர்கள் போசாக்கு இல்லாமல் வளர்கிறார்கள்? அவர்களுக்கு பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இல்லை என்றால் என்று போசாக்கு மட்டுப்படுத்தப்படுகிறது? நிச்சயமாக மேடம், இப்ப நாங்கள் அவதானிக்கின்றோம் நிறைய கூடுதலாக மலையகத்தை பொறுத்த அளவிலே தந்தையர்கள் வெளிநாட்டு வேலை செல்வது என்பது மிகவும் குறைவு. தாய் தான் தன்னுடைய வெளிநாட்டு நோக்கி பயணமாகி தன்னுடைய குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டும் முகமாக
தாய் தொழில் புரிகின்றார். அதை நாங்கள் அவதானிக்கின்றோம். சில நேரங்களில், கூடுதலான நேரங்களில் தாய் தன்னுடைய அங்கே மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே தொழில் செய்து அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானங்களை அல்லது சம்பளத்தை இங்கே எங்களுடைய நாட்டுக்கு அனுப்புகின்றார்கள். ஆனால் நாங்கள் அவதானிக்கின்றோம், அந்த அனுப்புகின்ற பணங்களை இங்கே அந்த இருக்கின்றவர்கள் முறையாக பயன்படுத்துகிறார்களா அல்லது சேமிப்பிலே அவற்றை இருப்பிலே வைத்துக் கொள்கின்றார்களா? நாங்கள் அவதானிக்கிற பொழுது மேடம் அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லை. அங்கே கிடைக்கின்ற தன்னுடைய தேவை நிறைய இருக்கிறது. தேவை நிறைவு செய்வதற்கு அங்கே கிடைக்கின்ற பெருமதியான பணங்கள் போதாதாக இருக்கிறது. எனவே இவர்கள் தன்னுடைய கையிலே பணங்கள் கிடைத்த பிறகு அதை அனாவசியமாகவும் ஆடம்பரமாகவும் அல்லது தேவை முன்னுரிமைப்படுத்தாது செலவு செய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். சில நேரங்களில் நாங்கள் அவதானித்தது உண்டு. நிறைய பெற்றோர்கள் சில நேரம் தன்னுடைய தாய் வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய வருமானத்தை இங்கே அனுப்புகின்றார். தந்தை சில நேரங்களில் சில அவருடைய முறையற்ற செயல்கள், சில வேளை மது போதை போன்ற பல்வேறு செயல்கள் அந்த காரணங்களினாலே தந்தை தன்னுடைய அங்கிருந்து வருகின்ற எல்லா பணங்களையும் செலவழித்து விட்டு மீண்டும் பழைய நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒண்ணு ஆடம்பரமான செலவு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு, அல்லது அனாவசியமான செலவுகளை செய்கின்றபடியினாலே மீண்டும் அந்த குடும்பம் என்பது தன்னுடைய போசாக்கு நிலையிலே பின்தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். திரு பிரபாகரன் அவர்கள், நீங்கள் குறிப்பிட முடியுமா? திரு நிரோஷன் அவர்கள் கூறியது போல அனைத்து பகுதிகளிலும் பொதுவான பிரச்சனையாக இந்த போஷாக்கு, மாணவர்களுடைய பாதுகாப்பு, பெற்றோருடைய வெளிநாட்டு இடம்பெயர்வு என்பன பெரிய ஒரு பாதிப்பை தந்து கொண்டிருந்தாலும், இதனுடைய அடிப்படையில் போஷாக்கு என்பது நிரோஷன் அதிபர் கூறியது போல ஒரு பெரிய ஒரு பாரிய பிரச்சனையாக நான் அவதானிக்கவில்லை. என்னுடைய பாடசாலையை நாம் மையமாக வைத்து கருதும் போது அது ஒரு 2 அல்லது 3% மாணவர்கள் மத்தியில் தான் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் என்னுடைய பாடசாலையை பொறுத்தவரை நான் பார்க்கும் போது எங்களுக்கு தென்படுற பிரச்சனை மாணவர்களுடைய ஒழுக்க சீர்கேடுகள். பெற்றோர்களுடைய அரவணைப்பு பக்கத்தில் இல்லாத பட்சத்துல, குறிப்பாக தாயினுடைய அரவணைப்பு பக்கத்தில் இல்லாத பட்சத்துல மாணவர்கள் திசை கட்டு தறி கட்டு போய் தங்களுடைய சமூக ரீதியாக தொலைந்து போகிறார்கள். அதன் காரணமாக கல்வியில அவங்களுடைய கவனத்தை செலுத்த முடியாத ஒரு கவனச்சிதைவுக்குள்ள அவங்க உள்ளாகிறது என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக நாங்க கண்டு கொண்டிருக்கோம். அடுத்தது, இவர்களுடைய பாதுகாப்பில் இவர்களுடைய பாட்டி பூட்டன்மார்கள் தான் இவர்களுடைய பொறுப்பினை ஏற்றிருக்கின்றார்கள். அவர்களை மிக இலகுவாக இந்த மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் திசை திருப்பி விட்டு அல்லது அவர்களுடைய கவனத்தை சிதறடித்து விட்டு தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய பொழுதுபோக்குகளில், தங்களுடைய கவனச்சிதைவுகளில் தங்களுடைய நேரத்தை செலவிடுவது என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல் திரு நிரோஷன் அதிபர்கள் கூறியது போல மாணவர்களுடைய இளவயது திருமணங்கள், காதல் உறவுகள் என்பன ஒரு பாரிய பிரச்சனையாக இப்ப எங்களுடைய பாடசாலையை மட்டுமல்ல, ஏனைய மலைய பாடசாலை அனைத்திலுமே சிறு வகுப்புகளிலேயே இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு விடயம் அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெற்றார்களால் கூட ஜீரணிக்க முடியாத அளவிற்கு மாணவர்களுடைய ஒழுக்கம் சீர்கெட்டு போயிருப்பது என்பது ஒரு பெரிய பிரச்சனை. இதை பாடசாலையால் மட்டும் கையாண்டு மேற்கொண்டு அவர்களை முன்னேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. காரணம், சரியான வகை கூறலுக்கு, பொறுப்பு கூறலுக்கு இந்த மாணவர்களுக்கு ஒரு பெற்றோரோ ஒரு பாதுகாவலரோ இல்லாத ஒரு சூழ்நிலை. உதாரணத்திற்கு கூற போனால், மாணவர்களுடைய கல்வி அபிவிருத்தி செயற்பாடுகளில் பெற்றோர்களுக்கான ஒரு கூட்டத்தை அழைத்தால், துரதிர்ஷ்டவசமாக எனது பாடசாலையில் ஒரு சில வகுப்புகளில் தங்களுக்காக தாங்களே வந்து அமர்ந்திருக்கின்ற ஒரு மாணவர்கள் என்னிடம் இருக்கின்றார்கள். கேட்டால், அம்மா வெளிநாட்டுல, அப்பா கொழும்புல, தாத்தாவுக்கு வரையலாது, பாட்டிக்கு வரையலாது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர்களை பற்றி யாரிடமும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சில நேரங்களில் வீடு தேடி போய் கதைத்தாலும் அது எங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருவதாக இல்லை. காரணம், அந்த நேரத்திற்கு மட்டும் அவர்களுடைய பொறுப்பை எடுக்கும் அந்த பாதுகாவலர்கள் அதற்கு பிறகு அதை கைவிட்டு விடுகிறார்கள். அடுத்தது, இந்த வெளிநாடு சென்ற தாய்மார் அனுப்பும் பணத்தை திரு நிரோஷன் அதிபர் கூறியது போல இங்கே அதை சரியாக முகாமைத்துவம் செய்யாத காரணத்தால், அதே நேரம் பெற்றோர்களுடைய, குறிப்பாக தந்தைமாரனுடைய, சகோதரர்களுடைய தவறான பாவனையின் காரணமாக கல்விக்கு செலவழிக்க வேண்டிய பங்கீடு என்பது மிக குறைவாகவே இருக்கின்றது. இந்த காரணங்கள் எங்களுடைய பிரதேசங்களில் கல்விக்கு பாரிய ஒரு தடையாக இருக்கின்றது. நன்றி மேடம். திரு முத்துக்குமார் அவர்கள், நீங்கள் அங்குள்ள பாடசாலைகளில் மலையகம் சார்ந்த சூழல்களில் போதைப் பொருட்களின் பாவனையும் இந்த மாணவர்களின் கல்வியை மட்டுப்படுத்துகிறதா என்ற ஒரு விடயத்தையும் சேர்த்து குறிப்பிட்டீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த விசேடமாக இந்த மடுசீமை பிரதேசம் நாங்க எடுத்தோம்னா மலையக பிள்ளைகளுடைய கல்வி நிலையில
பல்வேறு காரணிகள் பாதிப்புக்கு காரணமாக இருக்கின்றது. ஒன்னாவது பூலோக அமைப்பு. இந்த மருள்சீமை அமைந்திருக்கின்ற பூலோக அமைப்பிலே வருடத்துக்கு ஆக குறைஞ்சது 6 மாதங்கள் மழை பெய்யும். இந்த மழை பெய்கிற காலத்துங்கள்ல பிள்ளைகளுடைய பாடசாலை வருகை வெகுவாக பாதிக்கும். சில நேரத்துங்கள்ல பிள்ளைகள் வீடுகளை கூட இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பூகோள அமைப்பின் காரணமாகவும் குறிப்பாக பதுளை மாவட்டத்தில் இந்த மருள்சீமை பிரதேசம் கல்வியில ஒரு பெரும் வாரியான பாதிப்பினை அண்மை காலமாக எதிர்நோக்கி கொண்டு வருது மேடம். ரெண்டாவது, மேடம் சொன்னது போல போதைப் பொருள் பாவனை. மருள்சீமை பிரதேசம் ஒரு சிறிய பிரதேசமாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 5 பார் சாராய பார் 5 இருக்குது, கல்லு கடை 1 இருக்குது மேடம். அப்ப இந்த காரணமாக மூத்தவர்கள் பெரியவர்கள் மதுக்கு அடிமையாகிற வீதமும் கூடத்தான். அதே போல இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் அண்மை காலமாக இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதும் அதிகமாகத்தான் காணப்படுகின்றது. பியர்ல ஆரம்பிக்கிறாங்க, பியர்ல ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டு சாராயத்துல முடிக்கிறாங்க. அதே நேரம் கொழும்புல வேலை செய்யக்கூடிய சில பிள்ளைகள் தீபாவளிக்கோ அல்லது சித்திரைக்கோ வேறொரு காரணத்துக்கோ ஊருக்கு வருகின்ற பொழுது அவங்களும் புதிய விதமான சில போதைப் பொருளை கொண்டாந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அண்மை காலமாக பாத்தீங்கன்னா நம்முடைய பாடசாலையில் இப்ப இருக்கு, நான் பல மாணவர்களை கண்டு அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கியிருக்கேன். பேரண்ட்ஸை கூப்பிட்டு பாக்கு போயில சுண்ணாம்பு இதை அவங்க வாயில போட்டு மென்னு ஒரு வகையான போதையை பெற்றுக்கொள்றாங்க. ஆக இந்த போதை வஸ்து பாவனை பெருந்தோட்ட பாடசாலை மாணவருடைய கல்வியில ஒரு கணிசமான பாதிப்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்குது மேடம். அதே போல சார் எல்லாம் கதைச்சது போல இந்த வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாடுகள்ல இருந்து பிள்ளைகள் மாமா மாமி கிட்ட சில நேரம் தாத்தா பாட்டி கிட்ட பிள்ளைகள் படிச்சுட்டு அப்பாவும் என்ன செய்யறாருன்னா வெளியூர் வேறொரு பிரதேசத்துக்கு, அதாவது அம்பாறை, மட்டக்களப்பு, அக்கரைப்பத்து போன்ற பகுதிகளுக்கு அவங்க வேலைக்கு போற நேரம் இந்த பிள்ளைகளை கண்காணிக்கிறது, இவங்களை படிப்புல தேவையான உதவிகளை செய்யறதுக்கு தாத்தா பாட்டிக்கு இயலாது. அதனால இவங்க என்ன செய்யணும், ஹோம் ஒர்க் செய்யாட்டி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வாரதில்லை. அப்படியே கிழமையில 1 நாள் 2 நாள் இருந்து கடைசியில் அவங்க இடைவிலக்கிய மாணவராக மாறி இருக்கின்றார்கள். எனக்கு சொல்வதற்கே வாய் கூசுகிறது மேடம். பாடசாலை வருகை தராத மாணவர் விகிதம் என்னுடைய பாடசாலை தான் அதிகம். எனது பறந்துபட்ட ஏரியாவில இருந்து பிள்ளைகள் வர்றதுனால அவர்களை போய் தனித்தனியா தேடி பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அதற்காக கட்டாய கல்வி குழுவெல்லாம் அமைச்சு அந்தந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை சந்திச்சு இப்பொழுது இந்த வருகை தராத மாணவர் சம்பந்தமான ஒரு பெயர் பட்டியலை நாங்க தயாரிச்சுக்கிட்டு வருகின்றோம். அதுக்குரிய வேலை திட்டங்களை நாங்க வெகு சீக்கிரமாக வருகை தராத மாணவர்கள் தொடர்பாக எடுப்போம் மேடம். மண்டலத்துக்கு சமூக வலைத்தள பாவனை பாடசாலை மாணவர்கள் மத்தியில இங்க குறிப்பாக மலையகத்துல பெருந்தோட்ட பகுதியில மாணவர்கள் தேவையற்ற சமூக வலைத்தள பாவனையில ஈடுபடுறாங்க. ரொம்ப நேரம் அதிகமான நேரம் இதுலயே தான் அவங்க தன்னுடைய பொழுதுபோக்க கழிக்கிறாங்க. பாடசாலைக்கு சில மாணவர்கள் போன் கொண்டாந்து என்னிடத்துல போன் மாட்டு நான் வைத்திருக்கேன், என்னுடைய கபட்ல நான் வைத்திருக்கேன், பேரண்ட்ஸுக்கு கூப்பிட்டவர்கள் இன்னும் வரல மேடம். ஆக தேவையற்ற சமூக வலைத்தள பாவனை இரவிரவாக சமூக வலைத்தளையில அவங்க மாணவர்கள் சில மாணவர்கள் பொய்க்கு சொல்றாங்களோ தெரியாது சார் நான் படிக்கிறேன்னு சொல்லி. ஆனா பேரண்ட்ஸ் எனக்கு புகார் சொல்றாங்க, மேடம் இவங்க எந்த நேரம் பார்த்தாலும் போன்ல தான் சார் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆக சமூக வலைத்தள பாவனை அதிகரித்த சமூக வலைத்தள பாவனையும் மாணவர்கள் மத்தியில கல்வியில பெருவாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தது. அடுத்ததாக மேடம் பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை. இப்ப பதுளையில இருந்து பாத்தீங்கன்னா மருள்சீமை 40வது மைல் கல்லுல தான் மருள்சீமை அமைந்திருக்கிறது. இங்க வாகன போக்குவரத்து கடினம், பஸ் போக்குவரத்து கடினம். அதனால நகர்ப்புறத்திலிருந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மருள்சீமை தமிழ் மகா வித்தியாலயத்திலோ அல்லது அண்மையில் இருக்கிற பட்டாவத்தி தமிழ் வித்தியாலயத்தையும் தெரிவு செய்ய மாட்டாங்க. ஏன்னா போக்குவரத்து கடினம், குறிப்பிட்ட நேரத்துக்கு வாகனங்கள் இல்லைங்கிறாங்க, வரமாட்டாங்க. சில கடிதங்கள் மட்டும் வரும், இந்த உங்களோட பாடசாலைக்கு இப்படி ஒரு ஆசிரியர் நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் வரும். கடைசியாக ஆசிரியர்கள் வரமாட்டாங்க. இந்த பிரதேசத்துல கல்வி பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு ஆசிரியர் பற்றாக்குறையும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இன்னொரு சிறிய காரணியாக நாங்கள் பரம்பரை காரணிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மேடம். பெருந்தோட்ட பாடசாலை மாணவர்களுடைய கல்வியில பரம்பரை காரணிகளும் ஒரு செல்வாக்கினை செலுத்துகின்றது இந்த பிள்ளைகளுடைய கல்வியிலே. அடுத்ததாக பாத்தீங்கன்னா மேடம், இந்த பிள்ளைகளுக்கு அன்பு, காப்பு, கணிப்பு கிடைக்கிறதே இல்லை. சில நேரம் 3 வயது குழந்தையை 2 வயது குழந்தையை அம்மா விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறவங்களும் உண்டு, போயிரும் இருக்கிறாங்க.
எங்களுடைய பாடசாலை 133 அம்மாமார்கள் இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிறாங்க மேடம். நான் சின்ன ஒரு ஆய்வு செய்து பார்த்தேன். ஓரிரு குடும்பங்கள் தவிர மற்ற எல்லா குடும்பங்களுமே இந்த வெளிநாட்டின் காரணமாக வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 3 அப்பாமார்கள் வேறு திருமணம் செய்து கொண்டார்கள். என்னுடைய பாடசாலையிலே 11ஆம் வகுப்பு படிக்கின்ற 16 வயதுக்குள்ள அவர் கல்யாணம் முடிச்சுட்டா கிட்டத்துல. இப்படியாப்பட்ட ஒரு காரணங்கள்ல தான் மேடம் எங்களுடைய பெருந்தோட்ட கல்வி வந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது மேடம். பிள்ளைகளுக்கு தண்டனை வழங்க முடியாது, பிள்ளைகளை பேச முடியாது. அப்படியாப்பட்ட நாங்க கைகளை கட்டுப்பட்ட ஒரு அதிபராகத்தான் நாங்க இருக்கின்றோம். ஏன்னா இந்த நாட்டினுடைய சட்டம் அப்படி. அடிக்கிறதுக்காக நாங்க சொல்லல மேடம். எங்களுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு அதட்டுறதுக்கு கூட ஒரு சிறிய பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு கூட எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்ப நாங்கெல்லாம் படிக்கின்ற பொழுது இப்ப பிரபாகரன் சார் வேலை செய்யற பாடசாலை நாங்கள் கல்வி கட்டுறோம் மேடம். அப்ப எல்லாம் எங்களுக்கு என்ன குற்றம் செய்தாலும் அடி விழுவும். வீட்டுல சொல்லுவாங்க உனக்கு இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கணும்டான்னு தான் சொல்லுவாங்க. இப்ப எங்களுக்கு அப்படியா செய்ய முடியல. பிள்ளைகள் அடி வாங்குற அளவுக்கு உடல் தகுதியும் அவங்ககிட்ட இல்லை மேடம். ஆக நான் மேல் சொன்ன காரணங்கள் தான். போசாக்கு மற்றது மேடம், குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் அதிகம் பிள்ளைகள். மற்றது மேடம், நான் இறுதியாக ஒன்று சொல்றேன். இப்ப நாங்க பொருளாதார கஷ்டம், பொருளாதார பிரச்சனை சொன்னாலும் கூட மலையகத்துல எங்களுடைய மடல்சீமை பிரதேசத்துல கிட்டத்தட்ட 1000 குடும்பங்களுக்கு மேல இருக்கிறாங்க. 900 குடும்பங்களுக்கு மேல வீட்டுல சேட்டலைட் பாவிக்கிறாங்க. டயலாக்கா இருக்கட்டும், அல்லாட்டி நேரடியாக இந்தியா தொலைக்காட்சி நாடகங்களை பாக்குற அந்த டிஸ்கா இருக்கட்டும் மேடம், எல்லாரும் அதுல பாவிக்கிறாங்க. முந்தித்தான் போதைக்கும் அடிமை நம்முடைய மலையக சமுதாயம். இப்பொழுது தொலைக்காட்சி தொடர்களுக்கும் அடிமையாகி இருக்கின்றார்கள் என்பதனை கூறிக்கொள்வதோடு வாய்ப்புக்கு நன்றி. இதில் இன்னும் 2 கேள்விகளை இந்த கேள்வியிலேயே துணை கேள்வியாக 2 கேள்விகளை முன்வைக்க விரும்புகின்றேன். மீண்டும் மீண்டும் நீங்க வெளிநாடுகள் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறீர்கள். வெளிநாடுகளில் அந்த தாய்மார் என்ன வேலைகளை, எப்படிப்பட்ட வேலைகளை இருக்க போகிறார்கள் என்ற ஒரு விஷயம். மற்றது முத்துக்குமார் சார் சொன்ன ஒரு விடயம் பரம்பரை காரணிகள் என்று. அந்த பரம்பரை காரணிகளை உங்களால அடையாளப்படுத்த முடியுமா? அப்படிப்பட்ட காரணிகள் இவர்களின் வாழ்க்கை பாதிப்பை, கல்வியில் பாதிப்பை ஏற்படுத்துது என்று. எஸ் மேடம், முதலாவது நீங்க சொன்னது போல வெளிநாட்டுக்கு போற அம்மாமார்கள் போறாம எல்லாமே ஹவுஸ் மேடா தான் போறாங்க. வீட்டு பணிப்பெண்களாகத்தான் செல்கின்றார்கள். அங்கே வீட்டு பணிப்பெண்களாக சென்று கிட்டத்தட்ட 18 மணித்தியாலம் 15 மணித்தாலும் அவங்க வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. 2வது மேடம், பரம்பரை காரணம் சொன்னா அவங்களுடைய மேடம் கல்வியில பெரிய நாட்டம் இல்லாம இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து கல்வியில பெரிய ஒரு நாட்டம் இல்லாம இருக்கின்றார்கள். ஆகவே இப்ப இருக்கிற இந்த பிள்ளைகள் வந்து கல்வியில பெரிய ஒரு நாட்டம் இல்லை மேடம். அவங்களுக்கு அதாவது வீட்டில இருந்து ஒரு ஹோம் ஒர்க்க வந்து சொல்லி கொடுக்கற அளவுக்கு பெற்றோருக்கு ஞானம் இல்லை. அதனால பிள்ளைகள் வந்து தானே சுயமாக கற்றுக்கொள்வதற்கு வீட்டில இருந்து உதவி செய்யறதுக்கு ஒரு அம்மாமார்கள் இல்லை. நாங்க ஒரு நகர்ப்புற பெற்றோர் எடுத்தோம்னு சொன்னா ஹோம் ஒர்க் செய்ய ஏதாவது வேலைகளை கொடுத்தா பேரண்ட்ஸ் பெரிய பங்களிப்பு செய்ய நாங்க பிள்ளைகளுக்கு உற்சாகம் ஊட்டுறாங்க. செய்ய மகள் செய்ய மாநில உங்களுக்கு வடிவா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு சொல்றதுக்கு 2 பேருமே இல்லை மேடம். 2 பேருமே இல்லை. அந்த குறிப்பிட்ட ஹோம் ஒர்க் செய்யறதுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கறதுக்குமே யாருமே இல்லை. பிள்ளைகள் வந்து பாடசாலையில வந்து பாவமா இருக்கு பாக்குறா. சில நேரத்துல நாங்க ஆரம்பத்துல பேசுறது ஹோம் ஒர்க் செய்யாட்டி பிற்பாடு பிள்ளைய கூப்பிட்டு விசாரிக்க போல அவ பெரிய கதைகள் எல்லாம் சொல்லுவா. இப்படித்தான் சார், இப்படித்தான், நான் தான் வீட்டுல சமைக்கிறேன் சார், நான் தான் தம்பியை பார்த்துக்கிறேன், பாட்டிக்கு சுகமுள்ள பாட்டியை நான் தான் சமைச்சு கொடுக்குறேன் சார், அவங்க சமையல் செஞ்சு வச்சுதான் சார் நான் பாடசாலைக்கு வாரேன் அப்படின்னு சொல்ற நிலைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க மேடம். தேங்க்யூ மேடம். காரணி எழும் பொழுது இப்ப மலையக சமுதாயத்தை நாங்க பாக்குற நேரம் மேடம், இந்த மலையகம் என்பது மேடம் ஒரு திட்டமிட்ட ஒரு ஆங்கிலேய காலங்கள்ல திட்டமிட்ட ஒரு அடிப்படையில இவங்களை அந்த சமூகத்தை வந்து வளர்த்து வந்திருக்கிறாங்க. உதாரணம் மேடம், மலையக சமுதாயம் என்பது கூலி தொழிலாளர்களாக தொடர்ந்தே இருக்கணுங்கிறது வந்து இப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில மேல வரக்கூடாது, அப்படி வந்தா எங்களுடைய பெருந்தோட்டங்களில வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது, தொழிலாளர்கள் தட்டுப்பாடு வரும் என்ற ஒரு எண்ணப்பாடு மேடம் ஆரம்ப காலங்களில் இருந்தது. ஆங்கிலேய காலம் தொட்டு பெருந்தோட்டங்களுக்கு ஊடகங்களே அனுமதிக்கவில்லை அந்த காலங்களிலே.
வெளி ஊடகங்கள், வெளி தொடர்புகள் மலையக மக்களுக்கு இருக்கக்கூடாது என்ற ஒரு பெரும் விடயமாக ஆங்கிலேயர்கள் இவர்கள் அடக்குமுறையாக வைத்திருந்தார்கள். வெளியிலே யாராவது வியாபாரிகள் வருவதாக இருந்தால் தோட்டத்துக்குள்ளே என்ன செய்யணும், அவர்களுடைய அனுமதியை பெற்றுக் கொள்ளணும். அதே போல தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லை, பத்திரிகைகள் இல்லை. எனவே ஒரு அடக்குமுறையின் கீழ் ஆங்கிலேயர்கள் வைத்துக் கொண்டுதான் பெருந்தோட்டங்களை ஸ்தாபித்தார்கள். அப்பொழுது அவர்கள் சில திட்டமிட்ட செயல்பாடுகளை செய்திருந்தார்கள். முதலாவது பாத்தீங்கன்னா மேடம், கூடுதலாக மாப்பொருள் உள்ள உணவுகளை இவர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வந்தார்கள். அதாவது ரொட்டி போன்ற பல்வேறு விடயங்களை கொடுத்து மேடம் இவர்கள் கார்போஹைட்ரேட்ங்கிற அந்த சக்தியை மாத்திரம் கொடுத்து உடலை வலுவாக வைத்துக் கொண்டு கடினமாக வேலை செய்யக்கூடிய ஒருவர்களை உருவாக்கி இருந்தார்கள். எனவே அப்பொழுது ஒரு முறை இருந்தது மேடம். ஒவ்வொரு வீட்டுக்கும் தோட்டத்தால மாவு கொடுப்பார்கள், கோதுமை மாவு தருவார்கள். அதே போல பிள்ளைகள் பிறந்தாலும் பிள்ளைகளுக்கு கோதுமை மாவு தருவார்கள். அப்பொழுது அவர்கள் நோக்கம் என்னவாக இருக்கும், ஆங்கிலர் காலையில் தொட்டு இந்த எங்களுடைய மலைய சமுதாயம் என்பது ஒரு திட்டமிட்டு ஒரு தொழிலாளியை உருவாக்குவதற்கான பல்வேறு வேலை திட்டங்களை, படிமுறைகளை தொடர்ச்சியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். பரம்பரையாக அந்த 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 பெற்றோரிடம் இருந்து உருவான அந்த பிள்ளைகள் அதே இயல்புடைய பிள்ளைகளாக இப்பொழுதும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான போசாக்கு தன்னுடைய தாயினுடைய கருவறையிலே இருக்கிற இடம் கிடைக்காத அதே சந்தர்ப்பத்துல அப்படியாக உலகத்துக்கு பிறந்த அந்த குழந்தை இப்பொழுது எங்களிடம் வளர்கின்ற அந்த மாணவர்கள் சில நேரங்களிலே பரம்பரை ரீதியாக போசாக்கு குறைபாடான மாணவர்களாகத்தான் இப்பொழுது எங்களிடம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பிரதான ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்து எங்களுடைய ஆங்கிலேயர் காலத்திலே இவர்கள் கடினமாக உழைத்து மீண்டும் ஒரு நாள் முழுக்க உழைத்து மீண்டும் அவர்கள் அடுத்த நாள் எங்களுடைய தொழிலாளியாக வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் அந்த உழைப்பின் தன்மையை மறக்க வேண்டும் என்பதற்காக கூடுதலாக தோட்டப்புறங்களிலே இந்த முத்துக்குமார் சார் கூறியது போல சில மதுபான சாலைகள் அமைத்திருந்தார்கள். அதுக்கு நாங்க சொல்லுவார்கள், இந்த கூடுதலாக கல்லு தண்ணி விற்கக்கூடிய சில இடங்கள் இருந்தது. பெரும்பாலான தோட்டங்களில் இப்பொழுதும் இருக்கிறது. எனவே இதில் நான் முன்பு கூறியது போல இவர்கள் கடினமாக வேலை செய்ய வேண்டும், பின்பு மறுநாள் வேறு விடயங்களை சிந்திக்க கூடாது, மீண்டும் மறுநாள் தன்னுடைய களைப்பின்றி வேலைக்கு கடினமான வேலையை செய்வதற்கு அவர் தயாராக வேண்டும். எனவே திட்டமிட்டு போசாக்கு ரீதியாக இவர்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தார்கள் அந்த காலங்களிலே. அதே போன்று போதை ரீதியாகவும் இவர்கள் ஆங்கிலேயர்களால அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். எனவே அந்த அந்த தொடர்பு இப்பொழுதும் எங்களுடைய மலையகத்திலே இருக்கிறது. போசாக்கு என்பது அவர்கள் சிந்திப்பதல்ல, ரொட்டி சாப்பிட்டா போதும். கூடுதலாக மலையத்தில் இருக்கின்ற எங்களுடைய பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லாருமே இப்பொழுது மாப்பொருளை நம்பிதான் இருக்கிறார்கள். இதுவும் ஒரு பரம்பரை காரணமாக இருக்கலாம். எங்களுடைய மாணவர்கள் மத்தியிலே இந்த போசாக்கு தொடர்பான பிரச்சனை ஏற்பதற்கு பெருவாரியான ஒரு பங்களிப்பு செலுத்தலாம். அதே போன்று இந்த போதையும் ஆரம்ப காலத்தில் எங்களுடைய ஆங்கிலேயர்கள் இவர்களை போதைக்கு அடிமைப்படுத்தி வேலை வாங்கிய ஒரு சந்தர்ப்பத்திலே இப்பொழுது இந்த மலையத்திலே போதை என்பது ஒரு சாதாரண விஷயமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த மதுவும் இந்த போசாக்கு நிலையில பின்னடைந்த எங்களுடைய சமுதாயத்துடைய பரம்பரை தான் இப்பொழுது எங்களிடம் இருக்கிறது, மாணவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த நான் முத்துக்குமார் சார் குறிப்பிட்டது போல இந்த பரம்பரை காரணி என்பது அவளுடைய ஜெனட்டிக் ஊடாக மேடம் அந்த சில விஷயங்கள். எனவே அது இப்பொழுதும் எங்களுடைய பாடசாலைகளிலே மாணவர் மத்தியிலே இந்த போசாக்கு, இந்த மதுபாவனை போன்ற விடயங்கள் தாக்கம் செலுத்துவதற்கு ஏற்கனவே உள்ள பரம்பரை காரணிகளும் ஒரு காரணமாக இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கிறோம். திரு பிரபாகரன் அவர்கள், நீங்கள் குறிப்பிடுகிறீர்களா? மேடம், திரு முத்துக்குமார், திரு நிரோஷன் அவர்கள் கூறிய அவ்வளவு காரணங்களையும் நான் உண்மையில ஆமோதிச்சு கொண்டு அதோட இன்னும் 2 விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கின்றேன். இவ்வளவு காலமும் நாங்க அவதானிக்காத அல்லது நாங்க அனுபவிக்காத, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு சேஞ்ச் ஒன்று இப்போது இந்த ஜெனரேஷன்ல ஏற்பட்டிருக்குது மேடம். பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி கைட் பண்ண சிச்சுவேஷன் மாறி பிள்ளைகள் இப்ப பேரண்ட்ஸை கைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்க்கலாம் பிளாக்மெயில் மாதிரி. பிள்ளைகளுக்கு பயந்த ஒரு பேரண்ட்ஸ் தான் இப்ப எங்களுடைய பாடசாலைகள்ல உருவாகி இருக்கிறாங்க. நிச்சயமா நிரோஷனும் திரு முத்துக்குமாரும் இதை ஆமோதிப்பாங்கன்னு நினைக்கின்றேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்துல சில பிள்ளைகளை கூப்பிட்டு, பிள்ளைகளுடைய பிரச்சனை சம்பந்தமாக பேரண்ட்ஸை கூப்பிட்டு நாங்க கதைக்க போற நேரங்கள்ல பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு முன்னுக்கு வாய் மூடி மௌனமாக அவர் என்ன சொல்றாரு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க சார், அவங்க சொல்றதுக்கு தான் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள தனிமைப்படுத்திட்டு பேரண்ட்ஸ்ட கதைக்கிற நேரம் பயமா இருக்கு சார், அவங்க எங்களை பயமுறுத்துறாங்க, ஏதாவது ஒன்று செய்து கொண்டாங்கன்னா என்ன சார் பண்றது என்ற மாதிரி ஒரு நிலப்பாட்டுல பேரண்ட்ஸ் ஒரு கையற நிலையில நிற்கிறாங்க. இதை
பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, தங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா ஒரு ஸ்ட்ரென்த்தா எடுத்துக்கொண்டு திரும்ப 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 மிஸ்பிஹேவ் பண்றாங்க. இந்த போதை என்ற ஒரு விஷயத்துல 2 பேருமே சொன்னதுல நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணா நான் நினைக்கிறேன் அதனுடைய தீவிரம் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு. ஒரு பேரன் தன்னுடைய மகன், அவன் ஓலைவல் படிக்கிற மகன் ஒருத்தன் பாடசாலை வாசல்ல காலையில கொண்டு வீல்ல இறக்கிட்டு போவார், 3 வீல்ல. ஆஃப்டர்நூன் கிளாஸ் முடிஞ்ச பிறகு பாடசாலை வாசல்ல இருந்து வந்து ஏத்திட்டு போவாரு. எக்ஸ்ட்ரா கிளாஸஸுக்கு அந்த கிளாஸஸ் டியூஷன் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போய் இறக்குவார். கிளாஸ் முடிஞ்சு வார நேரம் அவனை போய் அந்த இடத்துல இருந்து எடுக்கிற அளவுக்கு செக்யூரிட்டி கொடுத்த ஒரு பேர். ஆனா அவன் ட்ரக்குக்கு அடிக்ட். அப்ப ஸ்கூலுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒன்று வார நேரம் என்கொயரி பண்ணி கொண்டு வார நேரம் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில அவங்களுடைய அந்த கம்யூனிகேஷன், அவங்களுடைய அந்த பரிமாற்றங்கள் எல்லாம் வெளியே ரிவீல் ஆன பிறகு பார்த்தா டவுன்ல ஒரு பெரிய ஒரு மனுஷன் இவனை ஊடாகத்தான் ட்ரக்ஸை ஷேர் பண்றாரு. அப்ப இவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணி அது ஏதோ ஒரு கிளாஷ் ஆனதுல ஸ்கூலுக்குள்ள அது வெடிச்சு வெளியே வந்த பிறகுதான் எங்களுக்கு பிரச்சனை வந்தது. இதுல மிகவும் சேடான இன்சிடென்ட் என்னன்னு சொன்னா, அந்த அப்பா இந்த பொடியனை கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வார நேரம் இவனோட கிளாஸுக்கு வார பொடியங்களையும் அந்த வீல்ல ஏத்திட்டு வருவான். ஆனா இதுல மிக சேடான விஷயம், அப்பா முன்னுக்கு டிரைவ் பண்ணி கொண்டு போற நேரம் பின் சீட்ல இருந்து இவங்க ட்ரக்ஸை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்பாவுக்கு பின்னுக்கே இருந்து. அப்ப அது அப்பாவுக்கு தெரிய வந்த பிறகு எனக்கு முன்னுக்கே இருந்து அவர் கதறி அழுதுட்டாரு. நான் அவனை இவ்வளவு பொத்தி பொத்தி பாதுகாத்து என் கை மீறி போயிட்டானே அப்படின்றது. இதுதான் ஒரு பெரிய ஒரு சேட் ரியாலிட்டி மேடம். எங்களோட சொசைட்டி எங்களோட பிள்ளைகளை எப்படி கபலீகரம் பண்ணுதுன்றதுக்கும் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் எப்படி கைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு சேட் ரியாலிட்டி. இதுதான் பெரிய டிசாஸ்டர் எங்களுக்கு எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டரை டெவலப் பண்றதுல. தேங்க்யூ மேம். பல விடயங்களை தொட்டு சென்றிருக்கிறீர்கள். இது தனியா நீங்கள் முன்பு குறிப்பிட்டது மாதிரி ஒரு பாடசாலையோ ஒரு பாடசாலை சமூகமோ மட்டும் முன்னெடுக்க முடியாது. இது ஒரு சமூகம், ஒரு முழு சமூகமும் ஒட்டுமொட்டதாக இந்த இளைய சமுதாயத்தை எப்படி மீட்டெடுக்கிறதுன்றதுல கவனம் செலுத்த வேண்டும். இதில் பல பேர் கவனம் செலுத்த வேண்டும். இதை பற்றி நாங்கள் தொடர்ந்து என்னென்ன செய்யலாம் என்றது இன்னும் ஒரு முறை பார்ப்போம். அடுத்த கேள்விக்குள் செல்லலாம். எழுத்தாணி கனடா முன்னெடுக்கும் கல்வி கண் என்ற திட்டத்தின் முதல் செயல் திட்டமாகிய 1000 மலையக மாணவர்கள் கல்வி திட்டத்தில் உங்கள் பாடசாலையிலே மாணவர்கள் இவ்வாறு எழுத்தாணியில் கல்வி பயிலும் உங்கள் மாணவர்களில் குறிப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஏதாவது மாற்றங்களை அவதானித்திருக்கிறீர்களா? நிச்சயமாக மேடம். உண்மையில இந்த கல்வி கண் அந்த எங்களுடைய அந்த நிகழ்ச்சி திட்டத்தினூடாக நாங்கள் பெருவாரியாக நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் மலையகத்திலே முதலாவது எங்களுடைய ஆரம்பித்த இந்த பாடசாலை தான் கலைமகள் தமிழ் மகாவித்தியாலயம். இதிலே எங்களுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட 35 மாணவர்களுக்கு மேலாக கற்கின்றார்கள். நிறைய நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். நாங்கள் நிறைய ஆய்வுகள் நடத்தி இருக்கின்றோம். எங்களுடைய ஆசிரியர் ரீதியாக நாங்கள் ஆய்வுகள் நடத்தியிருக்கின்றோம். பெற்றோர்களூடாக நாங்கள் ஆய்வுகள் நடத்தியிருக்கின்றோம். இந்த கல்விக்கான நிகழ்ச்சி திட்டத்தினூடாக பங்கு பெற்றுகின்ற மாணவர்களுடைய நேர்த்தி என்பது மிகவும் போற்றக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் நாங்கள் மாணவர்களை சில நேரங்களில் எங்களுடைய கல்வி தொடர்பாக அவர்களை நாங்கள் பேசும் பொழுது கதைக்கும் பொழுது அவர்கள் அதில் கூடுதல் அக்கறை இல்லாது இருந்தார்கள். ஒன்று அதில் நான் முதலாவது சொல்ல வேண்டிய விடயம் நேர முகாமைத்துவம் என்பது. இப்பொழுது நாங்கள் மாணவர்களை அவதானிக்கின்றோம். இந்த திட்டத்தில் இணைந்திருக்கின்ற மாணவர்கள் தன்னுடைய வேலைகளை நேரத்துக்கு செய்வதற்கு பழகி இருக்கிறார்கள். தன்னுடைய பொழுதுபோக்கா இருக்கட்டும், கல்வி செயற்பாடுகளா இருக்கட்டும், இந்த செயற்பாடு அனைத்தும் தன்னுடைய நேரத்துக்கு. காரணம் என்னவென்றால் இந்த கல்விக்கண் திட்டத்தினூடாக நீங்கள் ஆசிரியர் அங்கிருந்து இணைக்கின்றீர்கள். அவர்களும் அதே போன்று அந்த நேரத்துக்கு அந்த மாணவர்கள் இணைந்து கொண்டு மாணவர்களுக்கு தேவையான கற்பித்தல் கற்றலில் ஈடுபடுகின்றார்கள். எனவே இவர்களுடைய நேர முகாமைத்துவம் என்பது நான் பார்த்த அளவிலே ஆராய்ந்த அளவிலே மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. ஒரு வேலையை நேரத்துக்கு செய்வதற்கும் அந்த வேலையை நேரத்துக்கு தொடங்குவதற்கும் முடிப்பதற்குமான பல்வேறு வேலை திட்டங்களை இந்த மாணவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அடுத்து நான் அவதானித்த ஒரு விடயம், இந்த மாணவர் மத்தியிலே இந்த கல்வி தொடர்பான ஒரு அக்கறையும் ஆர்வமும் உண்டாயிருக்கிறது. நான் படிக்க வேண்டும், தேட வேண்டும், அல்லது நேரத்துக்கு நான் வேலை செய்ய வேண்டும். எனவே இது போன்ற பல்வேறு செயற்பாடுகளை நான் அவதானிக்கின்றேன். சில மாணவர்கள் மத்தியிலே பல்வேறு இலக்குகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், குறிக்கோள்களை. நான் நிச்சயமாக கற்று ஒரு இடத்துக்கு நான் ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ நான் போகணுங்கிற மாதிரி அவர்கள் தன்னுடைய ஒரு எதிர்பார்ப்புகளை ஒரு இலக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த மாணவர்கள் பாடசாலை வரவென்பது
அதே போன்று நேரத்துக்கு வேலை செய்வது என்பது அல்லது கல்வியில் உள்ள அக்கறை என்பது எல்லா விடயங்களிலும் இந்த மாணவர்களை, பெரும்பாலான மாணவர்களை நான் சிறப்பாக செயற்படுவதை நான் அவதானித்திருக்கின்றேன். இது ஆசிரியர்களுக்கும் மிகவும் வாய்ப்பாக இருக்கிறது இந்த மாணவர்களை வழிநடத்துவதற்கு. நீங்கள் செய்த இந்த வேலைத்திட்டத்தின் ஊடாக மாணவர்கள் நிச்சயமாக ஒரு நெறிமுறைக்குள் வந்திருக்கிறார்கள். இது பாடசாலை செயற்பாடுகளுக்கு மிகவும் வசதியாக இருக்கின்ற ஒரு செயற்பாடாக நான் அவதானிக்கின்றேன். நிச்சயமா இந்த கல்விக்கண் திட்டம் என்பது மலையகம் முழுதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுது மலையத்தில் இருக்கின்ற நிறைய மாணவர்கள் இதனூடாக பயன்படுவதனூடாக எதிர்காலத்திலே ஒரு சிறந்த கல்வி சூழலையும் பாடசாலையிலே ஒரு சமூகத்திலே நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆற்றலுடைய மாணவர்களை உருவாக்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஓகே மேடம், நான் நிரோஷன் அவர்களுடைய கருத்துக்களோட 100% நான் ஏற்றுக்கொண்டாலும் நான் பார்க்காத இன்னொரு பக்கம் எனக்கு தோணுது. எந்த மாணவர்களுக்கு இது தேவையோ அந்த மாணவர்களை இது போய் சேரலன்றது ஒரு பெரிய கவலையான ஒரு விஷயம் மேடம். ஏனென்றா இதுல இணைந்திருக்கிற பெற்றார்கள் பிள்ளைகளை பார்க்கும் போது பாடசாலைக்கு கிரமமாக வருகின்ற, கல்வியில ஆர்வம் இருக்கின்ற, பெற்றோர்களுடைய கவனம் இருக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் இதுல ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே தேவையான பிள்ளைகள் இதுல ஜாயின் பண்ணி இருக்கிறாங்களா அல்லது ஜாயின் பண்ணி இதை சரியா பயன்படுத்துறாங்களான்னு கேட்டா அது இல்லைன்றதுதான் உண்மையான ஒரு கசப்பான உண்மை மேடம். அதுதான் இதுல ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. என்னன்னா அந்த பாதுகாப்பு இல்லாம யாருக்கு கல்வியினுடைய உதவி தேவையோ அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்களா இருந்தா எங்களுக்கு அந்த எஜுகேஷன் அவுட்புட் பெர்சன்டேஜ் நாங்க கூட்டலாம். ஆனா கிரமமாக ரெகுலராக ஸ்கூலுக்கு வார பிள்ளைகள், படிப்புல அக்கறை உள்ள பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகள் தொடர்புல கவனமும் பாதுகாப்பும் கொடுக்கிற பெற்றோர் இந்த பிள்ளைகள் இதுல 100% ஜாயின் பண்ணி நிரோஷன் சார் சொன்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் அடைஞ்சு கொண்டு போறாங்க, சேஞ்சஸை காட்டிட்டு போறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா சேட் ரியாலிட்டி தேவையானவங்க இதுல ஜாயின் பண்ணலன்றதும் தேவையானவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சக்தி இல்லைன்றதுதான் உண்மை. மற்றபடி உங்களுடைய இந்த செயற்பாடு எங்களை பிள்ளைகளுக்கு ஒரு உதவியான ஒரு செயற்பாடு தான் மேடம். தேங்க்யூ. முத்துக்குமார் சார், நீங்கள் ஏதாவது குறிப்பிட விரும்புகிறீர்களா? மேடம், இந்த எழுத்தாணி கனடா நிகழ்ச்சி திட்டத்துல நம்மளுடைய பாடசாலையில கணிசமான மாணவர்கள் பங்கேற்கிறாங்க மேடம். அவங்க ரெகுலரா கிளாஸ்க்கு போறாங்க. இருந்தாலும் நிரோஷன் சொன்ன மாதிரி, சார் சொன்னது மாதிரி அந்த பிள்ளைகிட்ட ஒரு இது இருக்குது. அவங்க கிளாஸ் பின்பற்றுறது, படிக்கிறது, ஆர்வம் காட்டுறதுல அதுல கொஞ்சம் அதிகமான அக்கறை செலுத்துறாங்க. மற்றது பிரபாகரன் சொன்னது போல ஓவரால் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த வேலை திட்டம் கிடைச்சா நல்லா இருக்குங்கிறதுல என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன் மேடம். மேடம், நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். முத்துக்குமார் சார் அவர்களும் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். முத்துக்குமார் சார் அவர்களும் திருவாளர் பிரபாகரன் சார் அவர்களும் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், வாய்ப்புள்ள பிள்ளைகள், அதாவது வசதியான பிள்ளைகள், பெற்றோர் கவனிப்புள்ள பிள்ளைகள் இதுல பங்கு பற்றிக் கொள்றாங்க, ஏனையவர்களுக்கு இது வழங்கினால் நல்லா இருக்கும் என்பது இதிலே நான் கண்ட ஒரு உண்மை. சில நேரங்களில் நாங்கள் ஆரம்ப காலங்களிலே இவ்வாறான மாணவர்களை தெரிவு செய்யும் பொழுது பல்வேறான திறமையுட மாணவர்கள் அல்லது பின் இடர்பட்ட மாணவர்களை நாங்கள் தெரிவு செய்தோம். அதிலே நாங்கள் கண்ட ஒரு உண்மை, பெற்றோருடைய அரவணைப்பு அல்லது பாதுகாப்பு, அக்கறை உள்ள செயற்படக்கூடிய நல்ல திறமையான மாணவர்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்கிறார் இந்த விடயங்களை. ஆனால் நாங்கள் பிறழ்வான மாணவர்கள், அதாவது அடைவு மட்டம் குறைந்த மாணவர்கள் அல்லது பெற்றோருடைய கவனிப்பில்லாத மாணவர்களை நாங்கள் உள்வாங்கி இருந்த நேரம் அவர்கள் எங்களுடைய எங்களுடைய வகுப்புகளில் இணைவது குறைவாக இருந்தது. அல்லது எங்களுடைய வகுப்புண்ட ஒரு முழு பிரயோசனத்தையும் பெற்றுக்கொள்வதிலே பல்வேறு சிக்கல்களை நாங்கள் எதிர்நோக்கி இருந்தோம் எங்களுடைய பாடசாலை பொறுத்தவரையிலே. எனவே நான் யோசிச்ச விடயம், நிச்சயமாக இதிலே ஆர்வமுள்ள அக்கறை உள்ள பெற்றோருடைய பிள்ளைகள் அல்லது விருப்பமுள்ளவர்கள் பங்கு பற்றி இருந்தால்தான் நிச்சயமாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகலாம். இது பூரணமாக பூர்த்தி அடையக்கூடிய ஒரு செயற்பாடாகவும் இருப்பது என்பதனாலே எங்களுடைய பாடசாலையிலே ஆரம்ப காலங்களிலே இடர்படக்கூடிய மாணவர்கள் அல்லது கவனிப்பற்ற மாணவர்கள் நாங்கள் இணைத்திருந்தாலும் கூட இப்பொழுது நாங்கள் தற்பொழுது இதுல அக்கறை உள்ள ஆர்வம் உள்ள மாணவர்களை கொண்டு செல்வது எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கிறது. நாங்கள் எழுத்தாணி கனடாவினோடாக அவ்வாறு நாங்கள் கைவிடப்பட்ட மாணவர்கள், அக்கறை இல்லாத மாணவர்களுக்கு வேற ஏதாவது ஒரு செயற்திட்டத்தை ஆரம்பிப்புமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அதிபர்கள் கூறியது போல அது வாய்ப்பாக இருக்கும். ஆனா இப்பொழுது நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற செயற்திட்டங்களிலே அந்த மாணவர்கள் இணைக்கும் பொழுது பல்வேறு சவால்களையும் சிக்கல்களையும் அல்லது தொடர்ச்சியாக அவர்கள் வகுப்பிலே பங்கு பெற்றாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக இதுல உங்கள் கேள்விக்கு ஒரு பதிலும் குறிப்பிடுறது நல்லம் என்று நினைக்கின்றேன்.
உங்களோட ஆதங்கம் புரிகின்றது. அதாவது உண்மையான தேவை தேவைப்படுகிற மாணவர்களுக்கு தான் இந்த சேவை போய் சேர வேண்டும் என்று. அதைத்தான் எங்களுடைய நோக்கமும். ஆனால் நடைமுறையில் அது சாத்தியப்படுவதில்லை. காரணம், நாங்க எடுக்கிற எத்தனையோ மாணவர்களை எடுக்கிறோம். ஆனா கடைசியில ஒரு வருடம் முடியக்க பார்த்தா அந்த ஆரம்பத்தில் இருந்த மாணவர்கள் இல்லாமலே போயிடுறார்கள். அப்ப அவர்களுக்கு இப்ப நாங்க தயாரிக்கிற மாணவர்கள் தான் முன்னுதாரணமாக கொண்டு வந்து அவர்கள் தான் அங்கிருந்து வழிகாட்டிகளாக மாற்ற வேண்டும் என்றதுதான் எங்களோட நோக்கமாக இருக்கிறது. அப்ப இன்றைய சூழல்ல எந்தெந்த மாணவர்களால கற்க முடியுமோ அந்தந்த மாணவர்கள் அந்த கல்வியை கற்று ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அந்த தலைமைத்துவத்தை வந்து இளைய தலைமுறை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடமையும் இதுவும் அவர்களிடம் கையளிக்கப்படுறேன். தூர இருந்து நாங்க இதை செய்யும் போது இந்த வேலை திட்டத்தை எங்களால ஒரு அளவுக்கு மேல அந்த பிள்ளைகளோட அணுக முடியாது. அந்த பெற்றோரின் உதவியோடு தான் அந்த பிள்ளைகளோட அணுகக்கூடியதாக இருக்கிறேன். அப்ப பெற்றோருக்கு அது முடியாத கட்டத்துல அது ஒரு செயலிழந்ததாகத்தான் போகுது. அதுக்காகத்தான் நான் முடிஞ்ச அளவுக்கு கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த கல்வியை கொடுத்து எந்தெந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக வருகிறார்களோ அவர்களுக்குரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வரும் போது மாணவ சமூகம் அடுத்த தலைமுறையில பல ஆளுமைகளை நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஆளுமைகளுக்கு நாங்க ஒரு பொறுப்பையும் கொடுக்கிறோம். அவர்கள் திருப்பி தங்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்றது. அது எங்களுக்கு வேறு வேறு செயல் திட்டங்களுக்குள்ள நாங்க அதை வலியுறுத்தி கொண்டு வரோம். அதனூடாக அங்கு அதாவது ஆளுமைகளை நாங்க உருவாக்க வேண்டிய இதுதான் இதுல முதல் கட்டமாக நடைபெற போகுது. இல்லாமல் உண்மையிலே நிறைய சிரமப்பட்டு நாங்க ஆரம்ப காலத்துல நிறைய பிள்ளைகள் எடுத்து நிற்கிறோம். நாங்க இலக்கு வச்சதே தோட்ட தொழிலாளர் என்ற பிள்ளைகள் தான். அதுல எங்களால பெரிய அளவுல நாங்க போட்ட முயற்சிக்கு வரையில்லை பிள்ளைகள். காரணம் இதுதான். கொஞ்ச இருப்பினும் 2 நாள்ல ஆளை காணாது, ஹோம்ஒர்க் செய்யலன்னா ஆக்களை காண கிடைக்காது, பெற்றோர்கிட்ட இதண்டா அவர் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவினோம். இப்ப இதுதான் இப்ப நீங்க அடைகிற சிக்கல்களை தான் நாங்களும் அடைகிறோம். ஆனா இது எல்லாரும் சேர்ந்துதான் மீட்டெடுக்க வேண்டும். இது ஒரு காரணமாக ஒரு அதாவது இதை ஒரு எக்ஸ்கியூஸாக நாங்க கொண்டு போயிடாது, ஏதோ ஒரு விதத்துல நாங்க மீட்டெடுக்க வேண்டும் இந்த சமூகத்தை. தொடர்ந்து பயணிப்போம். எழுத்தாணியில எப்படிப்பட்ட மாறுதல்களை ஏற்படுத்தினால் இந்த மாணவர்களின் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எழுத்தாணி எங்களுடைய மலையக மாணவருடைய கல்விக்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது. உண்மையில நாங்கள் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க புலம்பெயர்ந்து வேறொரு தேசத்தில இருந்து எங்களுடைய மாணவர்கள் தொடர்பாக இவ்வாறு யோசிப்பது என்பது நிச்சயமாக நாங்கள் அது போற்றக்கூடிய ஒரு விடயம். நிறைய வேலை திட்டங்கள் நாங்கள் உங்களோட நெருங்கி வேலை திட்டங்களை செய்து கொண்டு போகிறோம். நிறைய திட்டங்களை நீங்கள் யோசிக்கின்றீர்கள். உங்களுக்கு பல்வேறு சவால்கள் இருந்தாலும் கூட அந்த சவால்கள் எல்லாம் வென்று கொண்டு அடுத்த கட்டமாக எங்களுடைய மலைய மாணவருடைய கல்விக்கு நீங்கள் இவ்வாறான வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் அல்லது மாற்று வேலை திட்டங்களை யோசிக்க வேண்டும், இவ்வாறான மாணவர்களுக்கு இவ்வாறான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று பல்வேறு பிரிவுகளாக யோசித்து மிகவும் நுணுக்கமாக சில வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றீர்கள். எங்களுடைய அதிபர்கள் கூறியது போல சில நேரங்களிலே எங்களுடைய இந்த இடர்படுகின்ற மாணவர்களையும் நாங்கள் ஏதாவது சேர்த்து கொண்டு ஏதாவது வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பிப்போமாக இருந்தால், அல்லது இந்த இடர்படுகின்ற நெறிப்பிறழ்வான அல்லது பெற்றோர் கவனிப்பற்ற மாணவர்களை நாங்கள் ஏதோ ஒரு விடயத்துக்குள் கொண்டு வந்து அவர்களை நெறிப்படுத்தி அவர்களை மீண்டும் எங்களுடைய கல்வி கண் போன்ற எழுத்தாணி வேலை திட்டத்தில் நாங்கள் சேர்த்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அதிபர்கள் கூறியது போல ஏனைய மாணவர்களையும் இதில் உள்வாங்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதற்கு நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் யோசிக்கலாம். உதாரணமாக இப்பொழுது நீங்கள் அது தொடர்பாக நீங்க யோசித்திருக்கிறீர்கள், எல்லோரும் மாணவர்களுக்கும் உளவள துணை சார்ந்த விடயங்களை வழங்குவது. உளவள மேம்பாட்டுக்காக மாணவர்களை நெறிப்படுத்த சில உளவள நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த மாணவர்களுக்கு தன்னுடைய மனத்தை உள்ளத்தை போசாக்கான நிலையில் வைத்துக் கொள்வதற்கு அல்லது நன்றாக சிந்திப்பதற்கு நாங்கள் பழக்குவமாக இருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்திலே இந்த கவனிப்பாரற்ற அல்லது இடர்படுகின்ற மாணவர்களையும் நாங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய திட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. எஸ் மேடம், எனக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன். உங்களுடைய அந்த எழுத்தாணி வேலை திட்டம் உங்களுடைய செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேருது. நான் கவலைப்பட்ட ஒரு விஷயம், தேவைப்பட்டவங்களுக்கு போய் கிடைக்கல அப்படின்னு. அப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு வந்துச்சு, இப்படி ஒரு வேலை திட்டம் உங்களால முன்னெடுக்க முடியுமாக இருந்தால்
நாங்க பிரின்சிபல்ஸ் எங்களுடைய டிரெக்ட் கண்காணிப்புல அந்த பிள்ளைகளை செலக்ட் பண்ணி நீங்க ஒரு சீரீஸ் ஆஃப் லெசன்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எங்களுக்கு நீங்க கிளாஸ் வைஸ் தருவீங்களா இருந்தா ஆஃப்டர் ஸ்கூல் நாங்க டெய்லி ஒரு 1 ஹவரோ அல்லது 1.5 ஹவர்ஸோ அந்த செலக்டட் பிள்ளைகளை செலக்ட் பண்ணி எங்கள்கிட்ட இப்ப ஸ்மார்ட் போர்ட்ஸ் டிவைசஸ் எல்லாம் இருக்கிறபடியா நாங்க ஒரு கண்டாக்ட் லெசன் சொன்னா அவங்கள கண்டினியூவா கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போயிட்டு அதுல இருந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் எதுவும் எடுத்து அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட கூட்டின பிறகு உங்களோட லைவ் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸுக்கு அவங்கள ஜாயின் பண்ண வைக்கலாம். சில நேரங்கள்ல எங்களோட ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பற்றாக்குறை இருக்கிறபடியா ஆஃப்டர்நூன் கிளாஸஸ் செய்யற நேரங்கள்ல சில டீச்சர்ஸுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய பர்சனல் இஷ்யூஸ் இதுகள் இருக்கிறபடியா எங்களுக்கு அதை செய்து கொள்ள முடியாம இருக்கு. ஆனா உங்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு சோர்ஸ் எங்களுக்கு கிடைக்குமா இருந்தா நாங்க அதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன குரூப் ஆக்கி பிள்ளைகளை எங்களுடைய டிவைசஸ் மூலமாக அவங்களுக்கு அதை ப்ராட்காஸ்ட் பண்ணி அவங்களை அதுல கண்டினியூவா ஜாயின் பண்ண வச்சா சில நேரங்கள்ல ஒரு இப்ப இருக்கிறத விட ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜ் சேஞ்சஸ் எங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நிச்சயமா அது ஒரு நீங்க சொல்றது ஸ்கூல்ல நீங்க அதை வச்சு செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா உண்மையில அது ஒரு நல்ல விஷயம். நாங்க அதை பிரிச்சுக்கலாம், நிச்சயமாக செய்யலாம். முத்துக்குமார் சார், நீங்கள் குறிப்பிட விரும்புவீர்களா? அதான் மேடம், சார் சொன்னது போல தான் மேடம். மடுல்சிமே ஏரியாவை பொறுத்தவரை மேடம் போன் கவரேஜ் வாரது டவர் வாரது ரொம்ப கஷ்டம் தான் மேடம். மொபைல் போன் சாதாரண போன் பேசுறேன்னு சொன்னாலே எங்கேயாவது தேயிலை மலைவுகளுக்கு ஏறி போயிட்டு பேசுற சில தோட்டங்கள் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு பூரணமாக இதை பாவிக்க முடியாத காரணத்தினால பிரபாகரன் சார் சொன்ன ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன் மேடம். எங்களுக்குமே நல்ல ஆப்ஷனா தெரியுது. நீங்க ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அனுப்புனீங்கன்னு சொன்னா எல்லா டிவைசஸும் இருக்குது, நாங்க பிள்ளைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேடம். அதுதான் மேடம் என்னுடைய ஒப்பீனியன் மேடம். நிச்சயமாக அதை நாங்கள் முன்னெடுக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து பயணிப்போம். கல்வியாளர்கள் மத்தியில் மட்டுமன்றி குமுகத்தின் பொது புத்தியில் நீங்கள் அவதானித்த கருத்துக்கள் அல்லது விமர்சனங்கள் எதையாவது பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? பெற்றோர்கள் மேடம் இது சம்பந்தமா கொஞ்சம் பெருமையா தான் இந்த இடத்துல பேசுனாங்க. பிள்ளைகள் கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறாங்க. சில விடிய காலையில படிக்க வேண்டிய சில பாடங்களுக்கு இரவைக்கு படிக்க வேண்டிய இருக்கிற பாடங்கள் ஆர்வமாக இந்த பிள்ளைகள் போயிட்டு படிக்கிறாங்க சொல்லி பேரண்ட்ஸ் நேரடியா சொல்லி இருக்காங்க. அதோட மேடம் சில பேரண்ட்ஸ் இதுல ஜாயின் பண்ணாத பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் தாங்களா சுயமா எங்களுடைய பிள்ளைகளையும் இதை ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேட்ட ரிக்வெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிருக்குது, இதனுடைய வேலை திட்டம் சிறப்பா ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றது அவருடைய மீனிங்கா தான் நாங்க பாக்குறோம். அவங்களுக்கு இப்ப நாங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறோம், பிள்ளைகளை நேம் லிஸ்ட் தாங்க, நாங்க திரும்ப உங்களை புது குரூப்ல நாங்க ஜாயின் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்றேன் மேடம். இப்போ ஒரு போட்டித்தன்மை ஒண்ணு உண்டாயிருக்கு. பெற்றோர்கள் சார் சொன்னதுபடி சில நேரங்கள் அந்த நகர்ப்புற பாடசாலையில் கற்கின்ற எங்களுடைய இந்த பெற்றோர்கள் நான் கூடுதல் அவதானிச்சது உண்டு. நான் எழுத்தாணியுடைய அமைப்பினுடைய இங்க பிரதிநிதியா இருக்கின்றபடினால சில நேரங்கள்ல இந்த பசறை தமிழ் தேசிய பாடசாலையில் பெற்றோர்கள் சார் சொன்னதுபடி நிறைய தங்கள் பிள்ளைகள் அதுல பங்கு பற்றணும், இதுல நிறைய பிள்ளைகள் கலந்து கொள்ளணும், எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தேவை என்று கூறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல எங்களுடைய பிரதேசங்கள்லயும் சில பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட பெற்றோருடைய ஆர்வம் இருக்கிறது, எழுத்தாணி தொடர்பான அபிப்பிராயம் இருக்கிறது. நீங்கள் மாணவருடைய கல்வி தொடர்பாக நிறைய அக்கறை செலுத்துகின்றீர்கள், அவர்களை பின்தொடர்ந்து செல்லுகின்றீர்கள், அவர்களை அவதானிக்கின்றீர்கள். பெற்றோரால செய்ய முடியாத ஒரு விடயங்களை எங்களை எழுத்தாணி கனடா செய்கின்றது. எனவே இது தொடர்பாக ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்கின்றபடியினாலே நிறைய மாணவர்களை அதில் இணைத்துக் கொண்டு செல்வதற்கான அல்லது கேள்விகள் இருக்கிறது. பெற்றோர்கள் விரும்புகின்றார்கள், எங்களுடைய பிள்ளைக்கும் இந்த கல்வி கிடைக்கணும், எங்கள் பிள்ளைகள் பங்கு பெற்றணும் சொல்லி நிறைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே சிறப்பான ஒரு விடயமா இருக்கின்றபடியினாலேதான் சமூகத்திலிருந்து பாரான ஒரு விடயம் எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நன்றி. இறுதி கருத்தாக நீங்கள் எதையாவது பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? நிச்சயமாக மேடம். உண்மையில எங்களுடைய மலையகம் என்பது பல்வேறு விலகி கொண்டிருப்பீர்கள், பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியிலே முன்னோக்கி நகர்கின்ற ஒரு சமூகம். நான் முன்பு கூறியது போல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோகத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள், அதே போன்று போசாக்கு ரீதியாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவர்கள் கல்வியிலே முன்னோக்கி செல்வதிலே பல்வேறு சவால்கள், வேறு சமூக காரணிகள் இந்த மாணவர்களை தன்னுடைய கல்வியிலிருந்து விலக்கி செல்வதற்கு பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக இவ்வாறான சில எனக்கு தெரியும் எழுத்தாணி கனடாவில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் நிச்சயமாக பல்வேறு திறமைசாலியான ஆசிரியர்கள். நான் அவர்களை தனிப்பட்ட ரீதியிலே
நேரடியாகவும் சந்தித்திருக்கிறேன், அவரோட பேசி இருக்கின்றேன். அவருடைய செயற்பாடு, அவருடைய ஆர்வம், அவருடைய ஊக்கம் என்பது நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், எழுத்தாணி கனடாவில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் தன்னுடைய பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய நேரம் போன்ற பல்வேறு விடயங்களை செலவழித்து அங்கிருந்து புலம்பெயர்ந்த தேசங்களிலிருந்து எங்களுக்கு மாணவர்கள் கல்வி கற்பிக்கின்றார்கள். இந்த செயற்பாடானது எங்களுடைய மாணவர்களுடைய சமுதாயத்தினுடைய எங்கள் மலையக மாணவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக அம்மையார் உங்களுக்கும், திருமதி நளினி முத்துலிங்கம் அம்மையார் உங்களுக்கும், அதே போன்று எழுத்தாணியிலே கற்பிக்கின்ற அந்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே மலையக பாடசாலையினுடைய அதிபர் சார்பிலே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன சொல்ல வரேன்னா மேடம், எங்கே இருந்துட்டு நீங்களாம் வடகிழக்குல பிறப்பிடமாக கொண்டு இப்பொழுது புலம்பெயர்ந்து கனடாவிலே வாழ்ந்து கொண்டு மலையக பிள்ளைகள் நல்லா இருக்கணும், மலையக பிள்ளைகள் நல்லா படிக்கணும், அவங்களோட எதிர்காலம் சிறப்பாக அமையணும்னு சொல்லி நீங்க விரும்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க மேடம். முதல்கண் அதற்கு உங்களுக்கும் உங்களோடு சேர்ந்து செயல்படுகின்ற சகலருக்கும் அதிபர் சார்பிலே என்னுடைய நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மேடம். ஒரு விண்ணப்பம், இந்த வேலை திட்டம் எல்லா பிள்ளைகளுக்கும் போகணும் அப்படிங்கிறதுல நீங்களும் ஆர்வமா இருக்கீங்க, நாங்களும் ஆர்வமா இருக்கிறோம். அதுக்குரிய வேலை திட்டங்களை எதிர்காலத்தில் எங்களுக்கு செய்து தருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நானும் இவங்க 2 பேருடைய கருத்துக்களை தான் நான் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு நன்றி கூற வேண்டும் நீங்க செயல்பாட்டுக்கு. ஆனா ஒரு சின்ன ஒரு சஜஷன் முன்வைக்க விரும்புறேன். நான் இந்த பிள்ளைகளுக்கு நடக்கிற இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல முடிஞ்சா எங்களுக்கு நாங்களும் இதுல ஜாயின் பண்ணி அதை ஓவர் பண்ணக்கூடிய, அதை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய, என்ன நடக்குதுன்றதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீங்க தருவீங்க. சில நேரம் எங்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுறதுக்கு, பிள்ளைகளை கைட் பண்றதுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு இதுல எந்த விதமான ஒரு நேரடி லிங்கும் இல்லை இந்த கிளாஸஸ்ல. நாங்க மற்ற ஆன்லைன் கிளாஸஸ்ல எல்லாம் நாங்க லிங்க்ல இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும் இந்த டைம் கிளாஸ் நடக்குது, இத்தனை பிள்ளைகள் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க, என்னென்ன வீடியோ நடக்குதுன்றதை நாங்க லைவா பாக்குறோம். ஆனா இதுல எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லாதது ஒரு சின்ன ஒரு மைனஸா எனக்கு தோணுது. இருந்தா இன்னும் உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண ஒரு சான்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணுங்க. எழுத்தாணி நேயர்களுக்காக உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டமைக்காக எழுத்தாணியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். Thank you.